All the grown-ups were once children, but only few of them remember it. உண்மைதானே. நம்ம பேரண்ட்ஸ் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க. கீழே விழுந்திருப்பாங்க, அவங்களே எந்திரிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளை அப்படி விடுறது கிடையாது. ஏன்? கீழே விழுந்தாதானே அதோட வழி நம்மளுக்கும் தெரியும். பெரியவங்களுக்கு ஷெட்யூல் இருக்கோ இல்லையோ, ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் நம்மளோட ஃப்யூச்சரை யோசித்து நம்ம பேரண்ட்ஸ் காலையிலே டியூஷனுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், திருப்பி வீட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் திருப்பியும் டியூஷன் போகணும். அதுவும் 10th 11th 12th சொல்லவே வேணாம். ஸ்பெஷல் கிளாஸ்னு ஒன்று வச்சுருவாங்க. டெஸ்ட் வைப்பாங்க, கொஷின் கேட்பாங்க. இன்ஃபேக்ட் க்ரோன் அப்புக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை விட சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அதிகமாக இருக்குது. இப்போது சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அப்போ என்றைக்கு என்ஜாய் பண்ணுறது? குழந்தையா இருக்க வேண்டிய வயசுல நம்ம குழந்தையா இல்லாம நம்மள பெரியவங்களை ஆகிறதுக்காக ப்ரிப்பேர் ஆக சொன்னா என்னைக்கு நம்ம குழந்தையா இருக்கிறது? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னைக்கு என்ஜாய் பண்றது? இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சரா நம்ம ஆத்தர் ஆந்துவான் டி செயின்ட் சுபேரி அப்படிங்கிற பிரெஞ்சு ரைட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த லிட்டில் பிரின்ஸ் அப்படிங்கிற புக்கில் ஒரு சின்ன பையன் மூலமா இந்த காலத்துல எப்படிலாம் மக்கள் வாழ்றாங்க, அதுவும் க்ரோன்-அப்ஸ் ஒரு சின்ன பிள்ளைங்கள்ட்ட எப்படிலாம் ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. என்ன நீ சின்ன பிள்ளைகள் புக் எடுத்து வச்சு உட்காந்துருக்க? ஃபிலாசபி புக், செல்ஃப் ஹெல்ப் புக் இந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்து பேசலாம்ல, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்மளுக்கு யாருக்குங்க தத்துவம் சொன்னால் பிடிக்கும்? சின்ன வயசுலேயே நம்மளுக்கு பழக்கி விட்டுருப்பாங்க மாரல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரியை சொல்லி அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு மாரல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரிஸும். ஸ்கூல்ஸில் எல்லாரும் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 50% மெம்பர்ஸ் அதை லேர்ன் பண்ணிவிட்டு அவங்களோட ஜாபை எடுத்து போயிருக்கு. ஆனால் மீதி 50% அவங்க படித்ததுக்கும் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த புக் சில்ட்ரன்ஸ்க்காக மட்டும் கிடையாது, இது முக்கியமாக க்ரோனப்ஸ்க்காக தான். இதை ஆகணும்னு நினச்சி ஆக முடியாமல் இருக்கிறவங்களுக்காகவும் நான் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை பற்றின சின்ன சம்மரியையும் நம்ம பார்த்துடலாம். Let's dig into the story scoop by ரேஷ்மா. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குட்டி பையன் கிட்ட தான் இருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த குட்டி பையன் லேட்டராக பைலட் ஆகுறான். அவன் எதனால் ஆகுறான், அவன் சின்ன வயசில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணான் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குட்டி பையனோட நரேஷனில் தான் ஆரம்பிக்குது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் நேச்சர் அப்படிங்கிற ஒரு புக்கில் பாவா கன்ஸ்ட்ரிக்டர் அப்படிங்கிற ஒரு பாம்பு பார்க்குறான். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ப்ரேயை மொத்தமாக ஸ்வாலோ பண்ணி சாப்பிடும். அதை சூவும் பண்ணாது, பைட்டும் பண்ணாது. அதோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அனகோண்டா தெரிஞ்சிருக்கும். அது எப்படி இருக்கும், அதோட ஷேப் அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேட்ஸில் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக அந்த பவா கன்ஸ்ட்ரக்டரும் அப்படி தான் இருக்கும். நம்ம நரேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை பற்றி பேசுகிறாரு. ஸோ நான் அதை வரைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வரைகிறாரு. வரைஞ்ச உடனே போய் ஒரு க்ரோன்-அப்ஸ் கிட்ட போய் காமிக்கிறாரு. காமிச்ச உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது என்னப்பா ஒரு ஹேட்டை போய் வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம நரேட்டருக்கு கொஞ்சம் கோவமாக வந்துருச்சு. என்ன இவங்க இதை பார்த்து ஹேட்டுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம நரேட்டர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அந்த பவா கன்ஸ்ட்ரக்டரை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அதோட அவுட்டர் அப்பியரன்ஸை உள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாரு. அதோட ஷேப் பார்க்கறதுக்கு ஹேட் மாதிரி இருந்தனால நம்ம க்ரோன்-அப் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒன்று வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராயிங் வரைகிறாரு. காமிச்ச உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிற மாதிரி தான், என்ன நீ தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, உட்காந்து வரைஞ்சிட்டு போய் அரித்மெட்டிக் படி, ஜாமெட்ரிக் படி, சயின்ஸ் படி, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க. அதோட நம்ம நரேட்டர் அவரோட ஆர்டிஸ்டிக் டேலண்ட்டை விட்டுட்டாரு. இவர் ஒரு ப்ரெசன்ட் ஸ்டேஜில் இருந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக இதை சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் ப்ரெசண்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவர் ஒரு டெஸ்கில் மாட்டியிருக்காரு. ஸோ எப்படி அப்படின்னா, இவர் ஒரு பிளெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அந்த பிளெயின் கிராஷ் ஆகி சஹாரா டெசர்ட்டில் விழுந்திருக்கும்.
அவர் மென்ஷன் பண்ணுறாரு என்ன அப்படின்னா 1000 miles from any human habitation. 1000 மைல் தள்ளி தான் வந்து இவர் சஹாரா டெசர்ட்டில் மாட்டிகிட்டு இருக்காரு. இவருக்கு எப்படி போகணும்னு தெரியலை. ஸோ இவர் ரிப்பேர் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற ஸ்டேஜில் இவர் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இவர் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் யார் வாரா அப்படின்னா, ஒரு குட்டி பையன் வந்து draw me a sheep அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ தூரம் தள்ளி 1000 miles from any human habitation தள்ளி இவன் எங்கேருந்து வந்தான், அவன் பார்க்கறதுக்கும் டயர்டாக இல்லையே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இவன் திரும்பியும் கேட்குறான் draw me a sheep அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இவன் தண்ணி தாகமே இவனுக்குலாம் எடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லே இவன் எதுக்கு நம்மளை ட்ரா பண்ண சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்காரு. ஸோ எதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் வரைஞ்சி ட்ராயிங்கை இவன்கிட்ட காமிப்போம், இவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காமிக்காரு. அந்த ஹேட் ஷேப்பில் இருந்துச்சுல, ஸோ அந்த ட்ராயிங்கை காமிச்ச உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு பவா கன்ஸ்ட்ரக்டரில் உள்ள எலஃபண்ட்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு ஷீப் தான் வேணும், அதை வரைஞ்சித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிட்டில் பிரின்ஸ் கேட்குறான். ஸோ இவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு, அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் ஆஸ் எ லிட்டில் பிரின்ஸாக. ஸோ ஹீஸ் எ லிட்டில் பிரின்ஸ் வித் கோல்டன் ஹேர் அண்ட் கோல்டன் ஸ்கார்ஃப். அதை இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து க்ரீன் கலர் அட்டையர் வேர் பண்ணியிருக்கான். ஸோ திருப்பியும் நம்ம லிட்டில் பிரின்ஸ் என்ன கேட்குறான் அப்படின்னா, ட்ரா மீ எ ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி நம்ம வரைஞ்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேட்டர் இப்போ பைலட் ஆகிருக்கார்ல, ஸோ நம்ம பைலட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வரைஞ்சி கொடுக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷீப் பார்க்க கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதனால நம்ம லிட்டில் பிரின்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவான். செகண்டு அதை வந்து ஹார்னோட வரைஞ்சிருவார், அது அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ரிஜெக்ட் பண்ணிடுவான். 3வது டைமும் ரிஜெக்ட் பண்ணிடுவான். இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் பைலட்டுக்கு. நானே இங்கே நடு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இவன் என்னடானா வந்து ஷிப் வரைங்க சொல்லி என்னை டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைலட் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஒரு பாக்ஸில் ஒரு 3 ஹோல்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தாரு. ஸோ வரைஞ்சி கொடுத்த உடனே நம்ம லிட்டில் பிரின்ஸ்க்கு சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே அப்பா, இதுதான் நான் எக்ஸாக்டாக யோசிச்சது, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே தான் அந்த ஷீப் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா கிராஸஸும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாக்ஸில், அதுலேருந்து சன்லைட்டும் வரும், அதனால் எனக்கு கரெக்டாக இருக்குது அந்த ஷீப் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லிடுறாரு. ஸோ இவர் ஓகே, நம்ம லிட்டில் பிரின்ஸுக்கும் நல்ல க்ரியேட்டிவிட்டிலாம் இருக்குது, அதனால் அவன் வந்து ஓகே தான் அவனுக்கு இந்த ட்ராயிங் சொல்லிட்டு அந்த ட்ராயிங் அவர்கிட்ட கையில் கொடுத்த உடனே நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைலட் கேட்குறாரு. கேட்ட உடனே நம்ம லிட்டில் பிரின்ஸ், ஸோ நம்ம பைலட் இப்போ அவன்கிட்ட கேட்குறான் நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம லிட்டில் பிரின்ஸ் அந்தளவுக்கு ஆன்சர் பண்ண மாட்டான். ஸோ லேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஒரு பிளானட்லேருந்து வந்திருக்கேன், அது பேர் ஆஸ்ட்ராய்ட் B612 அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்ன உடனே இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைலட் யோசிக்காரு. ஆமாம், நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஒரு ஆஸ்ட்ரானமர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆஸ்ட்ராய்ட் B612 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிச்சாரு 1920. ஆனால் நம்ம க்ரோனப்ஸ் பெருசாக அதை கன்சிடர் பண்ணலை, அது ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம க்ரோனப்ஸ் தான் ரொம்ப பிஸியாக இருப்பாங்களே, அதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைலட் யோசிச்சுட்டு இருக்காரு. லிட்டில் பிரின்ஸ் திருப்பி ஒவ்வொரு கொஷினாக கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ கேட்டுகிட்டே இருந்தோன்னே நம்ம பைலட்டுக்கு கொஞ்சம் கோவம் வந்தோடனே நீ கொஞ்சமாவது மேட்ரு ஆஃப் கான்சிக்வன்ஸோட பேசு அந்த மாதிரி அவர் சொல்லுவார். நீ ஏதாவது மேட்டர் இருந்தால் பேசு, சும்மா தேவையில்லாமல் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட உடனே நம்ம லிட்டில் பிரின்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்களும் அதே க்ரோனப்ஸ் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒரு மஷ்ரூமை மீட் பண்ணேன், அதுவும் அப்படி தான் சொல்லுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் ஏன் எல்லோரும் மேட்டர் ஆஃப் கான்சிக்வன்ஸை தேடிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மீம் ஞாபகம் வந்தது. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, டோரிமான் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூனில் நோபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனோட அப்பா வந்து அவன்கிட்ட என்ன கேட்பாரு அப்படின்னா,
ஏன்டா படுத்து படுத்து தூங்கிக்கிட்டே இருக்க, போய் படிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அதுக்கு அவங்க அப்பா, நீ படித்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவன், வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவங்க அப்பா, நீ வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பணக்காரன் ஆகி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ பணக்காரன் ஆகி நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நோபிட்டா சொல்லுவான், நான் அதை தானே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான். ஸோ இதை மாதிரி தான் மேட்ரு ஆஃப் கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி தேடி இருக்கிற நாளை விட்டுருதாங்க. ஸோ நம்ம ஆத்தர் இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் என்ன நடக்கு அப்படின்னா, அதுக்கு போய் நான் சாப்பாடு தேவையானதெல்லாம் கொடுத்துக்குவேன், அதுக்காக நான் வந்து ஒரு பவாபாப் ட்ரீயை வந்து நட்டு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம பைலட், அது பவாபாப் ட்ரீயா, அது எவ்வளோ பெருசு இருக்கும், அது பெருசாக ஆச்சு அப்படின்னா உன் பிளானட்டே மொத்தமாக ஸ்பேஸ்லாம் அடைச்சிரும், நீ நிற்கிறது கூட இடமே இருக்காதே அப்படிங்கிற மாதிரி நம்ம பைலட் சொல்லுவார். அதுக்கு லிட்டில் பிரின்ஸ், முதல்ல பவாபாப் ட்ரீ குட்டியாக தானே இருக்கும், அந்த குட்டியாக இருக்கும் போது என் ஷீப் சாப்பிட்டுக்கிடும், அதுக்கப்புறம் அது வளர்ந்தக்கப்புறம் நானே என் பிளானட்டில் இருப்பேனா என்னன்னு தெரியலை, நீங்கள் ஏன் அவ்வளோ யோசிக்கிறீங்க, அது குட்டியாக இருக்கும் போது இந்த பெனிஃபிட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிட்டில் பிரின்ஸ் சொல்லுவான். ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம குட்டியாக இருக்கும்போதே, நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போதே என்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு யோசிக்க மாட்டோம். ஸோ நம்ம பெரியவங்களாக ஆனால் என்னெல்லாம் ஆகலாம் அப்படிங்கிற அந்த பெனிஃபிட்டை தான் யோசிப்போம் தவிர, சின்ன பிள்ளையில நம்மளால் என்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கிறத யோசிக்க மாட்டோம். அப்படிங்கிறத வந்து நம்ம ஆத்தர் இதில் சொல்லியிருப்பார். நம்ம லிட்டில் பிரின்ஸோட பிளானட்டில் வந்து ஒரு 3 வேல்கனோ உண்டு. ஸோ அந்த 3 வேல்கனோவில் 1 எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு 2 ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம லிட்டில் பிரின்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 3த்தையுமே க்ளீன் பண்ணுவார். க்ளீன் பண்ணிவிட்டு சப்போஸ் ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பிளானட்டில் இருக்கிற பால்கனோவையும் உங்கள் வீட்டில் இருக்க சிம்னியையும் என்றைக்குனாலும் க்ளீன் பண்ணிடணும், இல்லைன்னா அது என்றைக்காவது ஒரு ஆபத்தாக கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிட்டில் பிரின்ஸ் சட்டாயரிக்கலாக சொல்லுவார். சொன்னக்கப்புறம் அவர் வந்து இன்னொன்னே மென்ஷன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அவரோட பிளானட்டில் ஒரு ரோஸ் உண்டு. ஸோ அது குட்டியாக இருந்து பெருசாகும்போது அவர் ரொம்ப அதை அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருப்பார். அதோட செப்பல்ஸ், அதோட க்ரீன் செப்பல்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார். ஸோ அவள் அழகாக ரொம்ப டயர்டாக அப்படியே எந்திரிச்சு வந்தா அந்த ரோஸ் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். ஸோ வந்த உடனே அவள் என்ன பண்ணா அப்படின்னா, அவள் என்கிட்ட அந்தளவுக்கு பெருசாக பேசலை. அவள் என்ன சொன்னா அப்படின்னா, என்னை வந்து ஸ்க்ரீன் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணு, எனக்கு காற்றடிக்கும், ஏதாவது டைகர் வந்துட்டுனா என்னை வந்து சாப்பிட்ரும், அந்த மாதிரி அவள் சொல்லுவாள். ஸோ சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிட்டில் பிரின்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஜாரை வச்சு அவளை வந்து க்ளோஸ் பண்ணி பாதுகாப்பார். ஸோ பாதுகாத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஓப்பன் பண்ணி அவள் கூட ஒரு கான்வர்சேஷன் ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அவள் நீ வந்து பண்ணாத, எனக்கு கோல்டு ஏர் இருக்கும்போது எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஸோ நம்ம லிட்டில் பிரின்ஸுக்கு அவள் கூட பேசணும்னு ரொம்ப ஆசை. பட் நம்ம ரோஸ் வந்து அந்தளவுக்கு பேச மாட்டா, அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிட்டில் பிரின்ஸுக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லிட்டில் பிரின்ஸ் வந்து அவரோட ஜேர்னி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பார். அவளை வந்து எப்படி விட்டுட்டு போகன்னு எனக்கு தெரியலை, அவளை நான் லவ் பண்ணுறேன், ஆனால் நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன், அதை வந்து எப்படி என்னோடய லவ்வை வெளியே காட்டணும்னு எனக்கு தெரியலை, அவளுமே ரொம்ப ப்ரௌடு, சிவா சச் எ ப்ரவுட் ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் அவன் யாரை போய் மீட் பண்ணுறான் அப்படின்னா, அவனோட நெய்பர் பிளானட்டை. ஸோ ஆஸ்ட்ராய்ட் 325 தான் நம்ம பிரின்ஸ் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ராய்ட் 326 அதை போய் மீட் பண்ணும்போது அங்கே யார் இருக்கா அப்படின்னா, ஒரு கிங் இருக்கார். ஸோ அவர் வந்து அவரோட கிளாத்தை வச்சு ஃபுல்லாக அந்த பிளானட்டை வந்து கவர் பண்ணிடுறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பிரின்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுவோம். அவர் வந்து பர்பிள் கலரில் கிளாத் வேர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அந்தளவுக்கு பெருசாக ஸ்பேஸ் இல்லை அந்த பிளானட்டில். ஆனால் அவர் யாருக்கு தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆள் இல்லாத கடைக்கு யாருக்குப்பா நீ டீ ஆத்துற அப்படிங்கிற மாதிரி நம்ம லிட்டில் பிரின்ஸ் போய் குட் மார்னிங் அப்படின்னு விஷ் பண்ணுறான். ஸோ விஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யார் ரூல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்டதுக்கு நான் வந்து ஐ ரூல் ஓவர் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லுவார். எவ்ரிதிங்கா, எல்லாத்தையுமே வா, சன்னு
அதுக்கப்புறம் ஸ்டார்ஸு, அப்புறம் நெய்பரிங் பிளானட் எல்லாத்தையுமே நீங்கள் ரூல் பண்ணுவீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன சொன்னாலும் எல்லோரும் செய்வாங்களா அப்படின்னா ஆமாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்கிறத எல்லோரும் செய்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். இப்போ நான் எல்லா மக்களையும் போய் தண்ணிக்குள்ளே போய் குதிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க குதிக்க மாட்டாங்க, அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பதிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லுவார். அதுக்காக நான் கொடுக்குற ஆர்டர்ஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கணும். அந்த ரீசனபிளாக இருந்தது அப்படின்னா அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். கிங் சொல்லுவார், நீ பேசாமல் மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லுவார். ஒரு கன்சீடட் மேனை பார்க்குறான். ஸோ கன்சீடட் மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவன் ஒவ்வொரு டைமும் கிளாப் பண்ண மோஸ்ட்ல அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவனோட ஹேட்டை எடுத்து கீழே வச்சுட்டு அவனுக்கு க்ரீட் பண்ணுவார். ஸோ அவர் சொல்லுவார், நீ கிளாப் பண்ணு, நான் உனக்காக க்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போன பிளானட்டும் இது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் 5 மினிட்ஸாக கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவர் க்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம லிட்டில் பிரின்ஸுக்கு போர் அடிச்சிடும், என்ன இவர் எப்படி பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம கன்சீடட் மேன் கேட்குறாரு, அட்மையர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஆமாம், அட்மையரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அட்மையர்னா நீங்கள் ஏதாவது இந்த பிளானட்லேயே ரொம்ப ரிச்சஸ்டான, ரொம்ப ஹேண்ட்ஸமான, ரொம்ப கிளவரான ஒருத்தருக்கு நம்ம பார்த்து நம்ம அட்மையர் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் இந்த பிளானட்டில் நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிட்டில் பிரின்ஸ் சொன்னால், ஓகே நான் உங்களுக்காக சொல்கிறேன், ஐ அட்மையர் யூ அப்படின்னு நம்ம லிட்டில் பிரின்ஸ் அவர்கிட்ட சொல்லுவான். ஸோ ப்ராஃபிட் லாஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் பிஸ்னஸ் மேன். ஸோ இதை மாதிரி தான் அங்கே ஒரு பிஸ்னஸ் மேனும் இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா ஸ்டார்ஸையுமே எண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த எல்லா ஸ்டார்ஸுமே எனக்கு தான் சொந்தம், அதை வச்சு நான் விற்று காசு சம்பாதிப்பேன் அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. இவருக்கு சொன்னோன்னே இவனுக்கும் ஓஹோ இதெல்லாம் ஒன்று இப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படிங்கிறதே நம்ம லிட்டில் பிரின்ஸுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பிளானட்டுக்கு போகிறான். ஸோ நெக்ஸ்ட் பிளானட்டுக்கு போகும்போது அங்கே யார் இருக்கா அப்படின்னா ஒரு லேம்ப் போஸ்டர் இருக்கார். அவரோட பிளானட் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒருத்தர் தான் நிற்க முடியும் அந்த இடத்துல. அங்கே ஒரு லேம்ப் போஸ்ட்டும் இருக்குது. ஸோ அந்த பிளானட் 12,000 டைம்ஸ் சன்செட் ஆகி சன்ரைஸ் ஆகும். ஸோ அப்போ அவர் அந்த லேம்ப் போஸ்ட்டை அந்த செட் ஆகிற டைமில் லேம்ப் போஸ்ட்டை ஆன் பண்ணுவார், சன்ரைஸ் ஆகிற டைமில் லேம்ப் போஸ்ட்டை ஆஃப் பண்ணுவார். இதுதான் அவரோட ஒர்க்காகவே இருக்கும். ஸோ அங்கே போன உடனே நம்ம லிட்டில் பிரின்ஸ் எப்போதுக்குமே அவனுக்கு ஒரு க்ரீட் பண்ணுற பழக்கம் உண்டு. ஸோ அங்கே போய் அவன் க்ரீட் பண்ணுவான். க்ரீட் பண்ண உடனே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அந்த லேம்ப் போஸ்ட் அவர் ஆஃப் பண்ணிடுவார். ஸோ சன்ரைஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லுவார், எனக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நான் இப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் யாருக்காக அப்படின்னா நம்ம எதுக்குன்னே படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த வேலையிலையும் போய் நம்ம எதுக்கு வேலை பண்ணுறோன்னே தெரியாமல் சம்பளத்துக்காக வேலை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்காக இது. ஸோ அவங்க ஆர்டர் போட்டுறதுக்காக வேலை பண்ணுறவங்களுக்காக இது. ஸோ எதுக்கு நம்ம ஆஃப் பண்ணுறோம் ஆன் பண்ணுறோன்னே தெரியாமல் இந்த லேம்ப் போஸ்டரும் வருஷ காலமாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ நம்ம லிட்டில் பிரின்ஸுக்கு இவரை கொஞ்சம் பிடிச்சிருது. ஏன் அப்படின்னா இவர் பார்க்க கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கார், இவர் ஆர்டரை ஃபாலோ பண்ணிட்டு நடந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் நம்ம ஃப்ரெண்டாக்கிக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிக்குதான் லிட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லிட்டில் பிரின்ஸ் யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஜியோகிராஃபரை போய் மீட் பண்ணுறாரு. ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜியோகிராஃபருக்கு இவனை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிதான், நீ வாங்க வாங்க எக்ஸ்ப்ளோரர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எக்ஸ்ப்ளோரர்லாம் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு பிளானட்டாக தேடி தானே வந்துட்டுருப்பீங்க, அப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோகிராஃபர் சொல்லுவார். எனக்கு ரிவர்ஸ் பற்றி தெரியும், மவுண்டன்ஸ் பற்றி தெரியும், லேண்ட் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோகிராஃபர் சொல்லுவார். ஸோ உங்கள் பிளானட் இவ்வளோ பெருசாக இருக்குது, அங்கே அதெல்லாம் இருக்குதா, நான் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே
இல்லை நீ என்னோட பிளானட்டில் அதெல்லாம் பார்க்க முடியாது, நீ இதெல்லாம் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானட் உண்டு, அந்த பிளானட்டில் போய் நீ பார்த்த அப்படின்னா இங்கே நான் சொன்னதை விட நிறையா இருக்கும், ஸோ நீ அங்கே போய் பார்த்துட்டு வந்து எனக்கும் சொல்லு. உடனே ஏத்தா அப்படியா, அப்போ நிறைய அங்கே மென்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஆமாம் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, நீ போய் பார்க்கலாம் அவங்கள அப்படின்னு சொன்ன உடனே நம்ம லிட்டில் பிரின்ஸ் வந்து இப்போ ஏர்த்துக்கு கிளம்ப போகிறான். ஸோ இந்த குட்டி குட்டி பிளானட்லேயே வந்து நம்ம லிட்டில் பிரின்ஸ் நிறைய லேண்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ ஏர்த்தில் வந்து என்னெல்லாம் லேண்ட் பண்ணிக்குவான், ஏர்த்தில் எல்லாமே டபுள் மடங்காக இருக்கும். ஸோ அங்கே வந்து அவன் என்னெல்லாம் லேண்ட் பண்ணிக்குவான் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். So don't forget to click the bell icon to have a story scoop with Reshma. Later, alligator.